ஹாய்ப்பா, நான் அம்மா பானு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, பெண்களுக்கு இருக்கக்கூடாத சில குணங்கள் நம்ம பற்றி பேசுவோம். சரியா? இன்றைக்கி ஒரு 10 வகையை நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த குணங்கள் இருந்தால் மாற்ற கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோவில் போகலாமா? நம்பர் 1, பெண்களுக்கு அமைதி தான் ரொம்ப அழகு. ஓகேயா? சத்தம் போடுறத விட அமைதியாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க. அதே நேரத்தில் அமைதியாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஏதாவது வினையாக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கப்பா. அதே நேரத்தில் பேசவும் மாட்டாங்க. அமைதியாக இருந்தே சாதிச்சிருவாங்க. நம்ம இதுலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னே இவங்க ஏன் அப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்க, அப்படியே சொன்னாங்க, இப்படியே சொன்னாங்கன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கணும். அதான் பெண்ணுக்கு அழகு. இந்த பழக்கங்கள் இருந்தால் மாற்றிக்கிறங்க. 2வது, பெண்கள் ஏதாவது பிரச்சனை வரும்போது இயற்கையாக என்ன பேசுகிறோம்னு புரிஞ்சுக்கிறாமே பேசுவாங்க. எதற்கு உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல அது காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் கோவப்படலாம், சத்தம் போடலாம், உங்கள் மேலே தப்பு இல்லைண்டா நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்கிறாம என்ன பேச வர்றாங்கன்னே தெரியாமல் காலுண்டு ரொம்ப டென்ஷனாக கத்தி எதற்கு இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்குறது பெரிய தப்பு. முதல்ல அவங்க எதுக்கு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பதிலை சொன்னீங்கன்னா உங்கள் கோவங்களை அந்த நிமிஷத்துலேயே அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் கட்படுத்தினாலே உங்களுக்கு கோவத்தை கட்படுத்தலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்பர் 3, சில பெண்கள் என்ன செய்வாங்க, வார்த்தையை விட்டுருவாங்க. வார்த்தையை விட்டுவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லுவாங்கப்பா. அது ரொம்ப பேர் இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட தப்பாக சொல்லுவாங்க. அது உண்மையாகவே இருக்காது. சரியா? அது பொய்யான ஒரு செய்தியாக தான் இருக்கும். அதாவது உண்மையாக நிரூபித்து என்னென்னமோ சொல்லி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்டா, ஆமாம் நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க, இதை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேசும்போது அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க ஒருத்தங்களை பற்றி, அது அது பேச வேண்டிய அவசியமே இல்லையா? அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு அவங்களுக்கு தானேப்பா தெரியும். ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு ஒரு உறவை பற்றியோ நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அவங்ககிட்ட டைரெக்டாக நம்ம சொல்லிடணும், இது தப்பு அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு 3வது மனுஷர்கிட்ட போய் நம்ம சொல்கிறது பெரிய பெரிய தப்பு. அவங்ககிட்ட டைரெக்டாக பேசிட்டா பிரச்சனையே இல்லை. நம்பர் 4, ஒரு சில பெண்களுக்கு இப்போ ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு சின்ன ஒரு பிரச்சனைலாம் 2 பேரும் பேசிக்கிறாமல் போயிடுவாங்க. அதோட விட மாட்டாங்கப்பா. என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு சிலர் அவங்கள பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட இல்லைன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட போய் இவங்கள பற்றி எல்லாமே பேச சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கையில் சில விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சில இதுகளை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. அதானே இயற்கை. இப்போ நீங்கள் 2 பேரும் மனஸ்தாபமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அவங்களும் அதே மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 பேருமே மௌனமாக இருந்துடணும். அப்போ தான் அந்த உறவுக்கு மதிப்பு இருக்குது. நீங்கள் பேசலைனாலும் மதிப்பாக இருக்கலாம். இந்த பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, அதுக்கப்புறம் பெண்கள் வெளியில் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி பேசணும். நம்மளோட வர்றவங்களுக்கு அது எதற்க இருக்கிறவங்களுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. அதை முதல் தப்பு. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள அமைதியாக பேசுவாங்க, வெளியில் ஆளுகளை பார்த்துட்டாலே ஓவராக சத்தம் போட்டு பேசுவாங்க. அது எந்த வகை குணம்னு எனக்கே தெரியலை. அந்த பழக்கங்கள் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கிறங்கப்பா. ஓகே, இது நல்ல குணம் கிடையாது. கண்டிப்பாக மாற்றிக்கிறங்க. நம்ம பேசுகிறத அடுத்தால் திரும்பி பார்க்குறது அளவுக்கு நம்ம பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. வெளியில் போனோம் அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறங்க. ஓகே, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்பர் 6, இது நம்மளே பார்த்துருக்குறோம். நிறைய பேர் நடந்து முடிஞ்சதையே பேசிகிட்டு இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கல பேசிடுவாங்க. சந்தோஷம் திடீர்னு ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்டா அவங்க செஞ்ச தப்புகளை அடிக்கடி சொல்லி பேசுவாங்க. அது ஒரு தவறான ஒரு குணம் இது. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்களே இருக்கிறாங்க. அதுங்க சில தப்புகள் செஞ்சுருக்கோம், இல்லை நம்ம கூட பிறந்தவங்க சில தப்புகள் செஞ்சுருப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, கண்டித்து பார்த்தோம், கேட்கல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களை கொலையாக பண்ண முடியும்? சொல்லுங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியது, அவங்க நல்ல வழியில் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண வேண்டியது. இன்னொன்று நம்ம அதை சொல்லி காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் நம்ம அதையே சொல்லி காட்டக்கூடாது. அது ஒரு தவறான சரி. நடந்து முடிஞ்சு போனதை திருப்பி அது ஒரு கெட்ட சம்பவமாகவே இருக்கட்டும். அதை திருப்பி பேசக்கூடாது.
நம்மளுக்கே சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதையே நினச்சிக்கிட்டு ஏதோ 1 மாதம் 2 மாதம் நம்ம இருக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நம்ம ஒரு மனநோயாளியாக போயிடுவோம்ப்பா. அப்போ உங்கள் மனசை நீங்கள் தான் பலப்படுத்திக்கிறணும். நீங்கள் தான் மறப்போம் மன்னிப்புங்கிற ஒரு இயல்பு நிலைக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். ஓகேயா? நம்பர் 8, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ ஒரு சொந்த பந்த வீட்டுக்கோ இல்லை நம்மளுடைய கூட பிறந்த வீட்டுக்கோ போகிறோம். சரியா? அவங்ககிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அவங்க நகையோ நட்டோ இல்லை விலை கூட உள்ள பொருளோ அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கட்டுமே, நம்மகிட்ட அது நம்மளுக்கு தேவையாக இருந்தால் தானே வாங்க போகிறோம். நம்மகிட்ட வசதி இருந்தால் கூட நம்மகிட்ட அது தேவையாக இருந்தால் மட்டும் தான் நம்ம அதை யோசிக்கணும். நம்மளுக்கு அது தேவையில்லாத பொருளாக இருந்தால் அவங்களுக்கு அது தேவை. அதே பொருளை நம்மளும் வாங்கி வைக்கிறது சரியான ஒரு மடத்தனம். என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா, உங்கள் காசை நீங்கள் அதில் போய் முடக்கி வைப்பீங்க. உங்களுக்கு அது யூஸே பண்ண தெரியாது. 2வது உங்களுக்கு யூஸே இல்லை. அது நீங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க, ஆனால் வாங்கி வச்சுருவீங்க. நம்ம அடுத்தவங்களோட எக்காரணத்துக்கும் நம்ம போட்டி போடவே கூடாது, போராமையும் கூடாது, போட்டியும் கூடாதுப்பா. ஓகேயா? இன்றைக்கி போட்ட பதிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழக்கங்கள்லாம் பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறங்க. அதே மாதிரி தான் இப்போ பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களே எடுத்துக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க எதுலையாவது சேர்ந்து நல்லா படிச்சிருச்சுங்க அப்படின்னா அந்த படிப்பு பிள்ளைகள்கிட்ட போய் நுழைக்கிறது. அந்த படிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நீங்கள் யோசிக்கணும்ல. பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சுட்டு போகிறானே, அவன் மட்டும் பிள்ளை படிச்சுட்டு போகுது. நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை படிக்க வைங்கப்பா. அப்போ உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கும். இந்த பழக்கங்கள்லாம் ஒரு கெட்ட பழக்கங்க. நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன், நான் எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ள பழக்கங்களாக இருந்தால் மாற்றிக்கிறங்க. நம்ம பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம பிள்ளை என்ன படிக்க ஆசைப்படுது அதை படிக்க வைங்க. பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சுட்டான், 3வது தெருவில் உள்ளவன் படிச்சுட்டான், முன்னுக்கு இருக்கிறவன் படிச்சுட்டான், இது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அதை வச்சு முன்னுக்கு வர்றாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளையும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா எல்லா பிள்ளைனாலும் எல்லாமே செய்ய முடியாதுல்ல. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இருக்காது. அப்படி தான் நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி தானேப்பா. பிள்ளைங்கள்ட்ட உள்ள திறமையை முதல்ல தாய் தந்தை கண்டுபிடிச்சி அது என்ன விரும்புதோ அதை படிக்க வைங்க. அப்போ தான் அதுங்க அதில் நல்லா தெரிச்சு மார்க் எடுத்து உங்களுக்கு செலவே இல்லாமல் கவர்மெண்ட் படிப்பு கூட படிக்க வைக்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லாவே தேருங்க. கண்டிப்பாக இதை யாவும் வச்சுக்கிட்டு செய்யுங்க. பிள்ளைகளை வளர்க்கி அழிச்சிடாதீங்க உங்களுடைய பேராசைனால். டிப் நம்பர் 10, ஒரு சில பெண்களுக்கு இது ஒரு கெட்ட குணம்னே சொல்லுவோம். ஒருத்தவங்க செஞ்சுட்டா தானும் செய்யணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு ஆட்டி படைச்சி ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் மன நிம்மதி போயிடும். அந்த தப்பை நீங்கள் செய்யாதியப்பா. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம ஏன் பார்ப்பானே, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்களேன். இல்லைன்னா உங்கள் லெவலுக்கு இருக்கிறவங்கள நீங்கள் பாருங்களேன். இல்லைன்னா தனக்குண்டு என்ன பிடிக்கும் அதை செய்யுங்க. இன்னொருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது நம்மளுக்கு வேணுமா வேணாதா, செய்யணுமா செய்யக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் இல்லையா? அதனால் உங்கள் வாழ்க்கை மன நிம்மதி இல்லாமல் போயிடும். நம்ம படுத்தா தூங்கணும், அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், அதே நேரத்தில் மன நிம்மதியாக தூங்கணும். யார் மனசையும் நோகடிச்சிட்டோம் அப்படின்னு அன்றைக்கி முச்சோட தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடாது. பேசுகிற வார்த்தையை அளவோடு பேசணும், கரெக்டாக பேசணும். அதே நேரத்தில் எதுக்குமே பேராசைப்படவே கூடாது. பேராசைப்பட்டாலே அது பெருநஷ்டங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் பல சந்திக்கலாமா? பை, see you.